இங்க நல்லா வளர்த்து விடுவாங்கங்கிறது எனக்கு நம்பிக்கை நம்பிக்கை இருந்துச்சு. ஓகே. அங்கெல்லாம் வந்து புதுசா வர்றவங்களுக்கு ரொம்ப கஷ்டம். என்னன்னா ஸ்ட்ரகிள் எல்லாம் பண்ணுவோம். சில நாள் வந்து எதுவுமே நடக்காது. ரொம்ப ஒரு மாதிரி டிப்ரெஸ் ஆகிடும். ஐயோ நம்ம தப்பா வந்துட்டோமோ, இந்த தொழிலே வந்து நமக்கு தெரியாது, நம்ம வந்திருக்க கூடாதோ அப்படின்லாம் தோணும். அந்த நேரத்தில் வந்து நமக்கு நல்ல ஃப்ரெண்ட்ஸ் எனக்கு இருந்தாங்க. தமிழ்ல அவருக்கு வந்ததே வந்து டுவேட்டுக்கு தானே வந்தாரு. பாலச்சந்தர் சார் படம் அதுலயே வந்து பெரிய பிரேக் இல்லை அவருக்கு. இங்க வந்து அவர் ஸ்ட்ரகிள் பண்ண மாதிரி எனக்கு தெரியல. ஃபர்ஸ்ட் வந்து சினிமால சாதிக்கணும் தான் வந்ததே. எனக்கு தெரிஞ்சு முக்காவாசி பேர் அப்படிதான் வருவாங்க. பட் என்ன ஆச்சுன்னா சீரியல்ல வந்து ஒரு பிரேக் கிடைச்சு அதில் ட்ராவல் ஆக ஆரம்பிச்சோடனே ஒரு கம்ஃபர்ட் லெவலுக்கு போயிடுவோம். நம்ம சரியா ரெஸ்பான்ஸ் இல்லாதனால நான் வந்து சரி இதில் நமக்கு ஒரு ஆண்டவன் நமக்கு இதில் ஒரு வழி காட்டியிருக்கான், இதை விட்டுட்டு ஏன் அதுக்கு போனோம். சீரியல்ஸில் வந்து அந்த டாப் ஆர்டிஸ்ட் கேட்டகரியில் போயிட்டேன் நான். ஆமாம், மெட்டிவலிக்கு அப்புறம் இன்னும் கொஞ்சம் இது அதை என்ன உயர்த்திச்சு. ஸோ அப்படி இருக்கும்போது ஃபினான்ஷியலியெல்லாம் ரொம்ப அங்கே தான் வந்து அது பண்ணும்போது தான் கல்யாணம் பண்ணேன், வீடு கட்டினோம்.